வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பல்வலி எல்லாருக்கும் அதிகமாக வரும். அதை நம்ம எப்படி சரி செய்யலாம் இயற்கையான முறையில் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பயனுள்ள வீடியோ உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். நைட்டு நீங்கள் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது பல்லு ரொம்ப வலிக்குதுங்களா? ஒரு பல்லில் தொடங்குற அந்த வலி அப்படியே காதுகள் வரைக்கும் போகும். அந்த நரம்புகள் எல்லாம் உங்களுக்கு இழுக்க ஆரம்பித்து தலை முழுக்கமே வலி ஆரம்பிக்குது. என்ன பண்ணாலும் அந்த வலியை நம்மளால் நிறுத்த முடியலை. எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய பற்களில் புழு இருக்குது அப்படின்னு. உண்மையாக சொல்லப்போனால் நம்ம பல்லுக்குள்ளே எந்த ஒரு பூச்சியுமே கிடையாது. இந்த வலிக்கு காரணமே உங்களுடைய பற் சொத்தை இருக்கிறது தான். அதை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா உங்கள் கையில் அந்த சமயம் எந்த ஒரு மாத்திரையும் இல்லை அப்படின்னா, நான் சொல்ல போகிற இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தும் போது ஸ்ட்ராங்காக ஒரு வலி இருக்கும் பார்த்தீங்களா? நமக்கு பல்லு வலி வரும்போது நம்மளால் தாங்கவே முடியாது. ஒரு வலி இருக்கும்போது அந்த வலி அப்படியே குறைஞ்சிடும். நம்மளுடைய பற்களுக்கு வெளியில் ஒரு எனாமல் இருக்குது. இந்த எனாமல் தான் உங்களுடைய பற்களை டேமேஜ் எதுவும் ஆகாமல் பாதுகாக்குது. அந்த எனாமலை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப உறுதியானது. எவ்வளவு உறுதியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகளை விட இந்த எனாமல் உறுதியானது. இவ்வளவு உறுதியாக இருக்கிற இந்த எனாமல் எப்படிங்க டேமேஜ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இனிப்பான உணவுகளை சாப்பிடும்போது பற்களை ஒட்டி கொள்கிற தன்மை இருக்கக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிடும்போதும் உணவு துகள்கள் எல்லாமே நம்முடைய பற்களோட இடுக்குகளில் போய் புகுந்துக்கும். நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வாயை நல்லா சுத்தம் செய்யலை அப்படின்னா அந்த உணவு துகள்கள் அந்த பல் இடுக்குகள்லையே தங்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியா சாப்பிடும்போது அது ஒரு வித ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஆசிட் உங்கள் பற்களில் இருக்க அந்த எனாமல் இருக்கும்போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பிக்கும். அதனால் உங்கள் பற்களில் எல்லாம் வீக்கமாகுது. முதல்ல சின்ன டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அது நாட்கள் போக போக பற்கள் அதிகமான பாதிப்புக்குள்ளாகும். உங்கள் பல்லுக்குள்ளே சின்ன சின்ன குழிகள் ஏற்படும். இதுதான் கேவிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பற்குழிகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாக ஆரம்பிக்கும். நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்கள் பல்லுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் படும்போது தான் உங்களுக்கு பயங்கரமான வலி ஏற்படுது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற பயனுள்ள தகவல் உங்களுக்கு வந்து சேரும். பல்ல வலி ஏற்படும்போது வலிக்கான மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கான டூத் பேஸ்ட்கள் கிடைக்குது, இல்லைங்களன்னா அதை உபயோகப்படுத்தி பார்க்குறாங்க. ஆனாலும் அந்த வலி நிரந்தரமாக சரியாகிறது இல்லை. அது ஏன்னா நம்ம மேலே சொன்ன எந்த விஷயமே அந்த வலி எதனால் ஏற்படுதோ அதற்கான மூல காரணத்தை சரி செய்கிறது இல்லையா? உங்களுக்கு பல்வலி வரத்துக்கு முக்கியமான விஷயங்களே அந்த பாக்டீரியாவும் உங்கள் ஈறுகளில் ஏற்படுற அந்த வீக்கம், உங்களுடைய பற்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்க அந்த டேமேஜ், இந்த 3 விஷயத்தையுமே சரி செஞ்சால் தான் உங்களுக்கு பற்கள் வலி ஏற்படும் போது மறுபடியும் வராமல் இருக்கும். அந்த வலியை மறைச்சி வைக்கிறதுக்கு பதிலாக வலி உண்டாக்குற காரணங்கள் என்னவோ அதை சரி செய்கிறதுக்கான சரியான பொருட்களை தேர்ந்தெடுத்து உபயோகப்படுத்தும் போது அந்த வலி சரியாகுது. அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? டூத் பெயின் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கிச்சனில் இருக்கிற 3 பொருட்கள் தாங்க உபயோகப்படுத்துகிறோம். ஒன்று இஞ்சி, இன்னொன்று மஞ்சள், இன்னொன்று லவங்கம். இந்த 3 பொருட்களையுமே 3 வெவ்வேறு விஷயங்களையே செய்யுது. இஞ்சி வீக்கத்தை குறைக்குது. லவங்கத்தில் இருக்கக்கூடிய யுஜினால் அப்படின்ற ஒரு மூலப்பொருள் உங்களுடைய வலியை குறைக்குது. இந்த 3ஐயுமே நீங்கள் சரியான அளவு பயன்படுத்தும் போது உங்களுக்கு வலி குறையுது. இந்த வெள்ளை கொண்ட கடலை இருக்கிற சைஸில் இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க. அதை இடித்து அதில் இருக்கிற சாறை பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு சிட்டிகை அளவு மட்டுமே இந்த லவங்கத்தோட பொடியை சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் பொடியை சேர்த்துக்கோங்க. இந்த 3ஐயுமே நல்லா குழச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. உங்களுக்கு பல்லில் எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல அதை நேரடியாக வச்சிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேறு எங்காவது வலி இருக்குது, ஈறுகளில் வலி இருக்குது,
இல்லை வீக்கம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் கூட நீங்கள் இதை தடவலாம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த நேரத்தில் பேசாதீங்க. நீங்கள் செஞ்ச உடனே உங்கள் ஈறுகளுக்கு இருக்கக்கூடிய வீக்கம் இல்லைன்னா இதை இஞ்சி குறைக்கும். உங்களுக்கு பல்லுக்கு கீழே இருக்கிற அந்த நரம்புகளில் இருந்து தான் உங்களுக்கு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வலியை இந்த லவங்கப்பொடி குறைக்குது. மஞ்சள் உங்களுடைய பற்கரைகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா கண்ட்ரோல் பண்ணுது. இந்த லவங்கமும் இஞ்சியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு எரிச்சலை கூட சில சமயத்தில் ஏற்படலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சில துளிகள் மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உபயோகப்படுத்தும் போது நீங்கள் செஞ்சு பின்னாடி இருந்த வழியை மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு சில பழக்க வழக்கங்களை நீங்கள் பின்பற்றியே ஆகணும். ஒரு 1/2 கப் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி சாறு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பல்லு தேய்ச்சத்துக்கு அப்புறமா உங்கள் வாயை சுத்தம் செய்கிறதுக்கு இந்த தண்ணீரை நீங்கள் பயன்படுத்தலாம். சாப்பிட்டீங்கன்னா அதன் பிறகு உங்கள் வாயை சுத்தம் செய்கிறதுக்கு நீங்கள் இந்த தண்ணீரை பயன்படுத்தலாம். உங்கள் வாய்க்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த பாக்டீரியாவோட வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்ததாக என்ன செய்ய வேணும்? முக்கியமான விஷயம் ஆயில். இது நீங்கள் தேங்காய் எண்ணெயை அப்படியே இல்லைன்னா நல்லெண்ணெயை கூட பயன்படுத்தலாம். ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெயை எடுத்து வாயில் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் வரைக்கும் உங்கள் வாயை நல்லா கொப்பளிங்க. இதை நீங்கள் செய்யும்போது உங்கள் வாயில் இருக்க துர்நாற்றம் இருந்துச்சுன்னா இது குறைக்கும். அதே மாதிரி ஏதாவது பாக்டீரியாக்கள் இருந்தாலும் அதையும் இது ரிமூவ் பண்ணும். அடுத்து நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியே ஒரு லவங்கம் எடுத்துக்கோங்க. அதை முழுசாகவே உங்கள் பல்லில் எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல வச்சிடுங்க. அது மெல்ல மெல்ல உங்களுக்கு 10 இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். அதன் பின்னாடி அதை வெளியே எடுத்துருங்க. தூங்கும்போது உங்கள் வாய்க்குள்ளே அந்த லவங்கம் இருக்கக்கூடாது. சில சமயம் நமக்கே தெரியாமல் முழுங்கிடுவோம். நான் சொன்ன இந்த இஞ்சி, லவங்கம், மஞ்சள் இந்த பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, இதை ஒரு நாளைக்கு 2 முறை வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். எப்பெல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்களோ சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இரவு நேரத்தில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி பல்வலி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போவும் நீங்கள் இதை பல்லில் வைக்கலாம். அதன் பிறகு தண்ணீர் குடிக்கிறதுக்கு வேறு ஏதாவது சாப்பிட்றது அந்த மாதிரி எதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஒரு மணி நேரமாவது எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் இரவு நேரத்தில் இருந்துச்சுன்னா அந்த பேஸ்ட் நல்லாவே வேலை செய்யும். அதுவே உங்களுக்கு பல்வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, முகம் எல்லாம் கூட வீக்கமாக இருக்குது, பல்வலி இருக்கிற இடத்துல இருந்து சீல் வெளியே வர இந்த மாதிரியான பிரச்சனை அதிகமாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டென்டிஸ்ட்டை பார்க்கணும். உங்களுக்கு பல்லில் நீங்கள் ஆரோக்கியம் பார்த்துக்கிட்டா உங்களுடைய பற்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கும். நீங்கள் காணொலியில் பார்க்குற உங்கள் உபயோகமான வீடியோவாக இதை நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.